Hello friends, welcome to our journey. இன்னைக்கு இந்த வீடியோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எங்களோட சேனலை இப்பதான் பார்க்கறீங்கன்னா கீழ இருக்க subscribe பட்டனை press பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு தேடி வரும். இன்னைக்கு இந்த வீடியோன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு ஒரு சண்டே vlog தான் பார்க்க போறோம். சோ மார்னிங் சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு வந்து லஞ்ச் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த வாரம் ஃபுல்லாவே என்னால ப்ராப்பரா வீடியோ எடிட் பண்ணவும் முடியல and அப்லோட் பண்ணவும் முடியல. VBS போனதுனால இன்னைக்கு VBS ஓட ஃபைனல் டே. சோ நாளையில இருந்து ரெகுலரா மினி vlogs எல்லாமே வரும் and நிறைய சமையல் வீடியோஸும் அப்லோட் பண்ணலாம் இருக்கேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நான் சிக்கன் பிரியாணி தான் செஞ்சிருந்தேன். எப்பவுமே குக்கர்ல தான் செய்வேன். சரி இன்னைக்கு தம் போட்டு செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து வேலைய ஆரம்பிச்சாச்சு. அண்ட் பாயாசத்துக்கு அத்தை வந்து ஜவ்வரிசி வேக வச்சுருந்தாங்க. ஸோ ரெண்டையும் ஒரே நேரத்தில் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி முதல்ல வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாய் சேர்த்து அதையும் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் தேவையான மசாலா அப்புறம் தயிர் இது எல்லாமே சேர்த்து தான் நான் வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சிக்கன் சேர்ப்பேன். இந்த சிக்கன் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். எப்படியோ ஒரு வழியாக பிரியாணி எல்லாமே செஞ்சு முடிச்சு எடுத்தாச்சு. அண்ட் பாயாசம் செஞ்சதில் ஒரு சொதப்பு பண்ணிட்டேன். என்ன ரீசன் எனக்கு இன்னுமே தெரியல. நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். உங்களுக்கு கரெக்டான ரீசன் இருந்தால் சொல்லுங்கள். பால் வந்து தெரிஞ்ச மாதிரி இருக்குது பாயாசத்தில். இது என்ன ரீசன் எனக்கு தெரியல. சில பேர் வந்து உப்பு போட்டால் அப்படி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இது கரெக்டான ரீசன் என்னன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்குவோம். என்னதான் நம்ம பார்த்து உப்பு காரம்னு போட்டிருந்தாலும் ஒன்று உப்பு கூடிரும் இல்லைன்னா உரப்பு கூடிரும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். அதனால தான் எப்போவுமே நான் சமைக்கும் போது என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு உப்பு கரெக்டாக இருக்கா காரம் கரெக்டாக இருக்கான்னு கேட்பேன். அவங்க பார்த்துட்டு கரெக்டாகவே சொல்லிடுவாங்க. நீங்கள் இதை மாதிரி சமைக்கும் போது யார்கிட்ட டேஸ்ட் பண்ண கொடுப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சமையல்லாம் முடிக்கவே 2:30 கிட்ட ஆயிடுச்சு. சரி நான் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வந்து VBS ப்ரோக்ராம்க்கு ரெடியாக ஆரம்பிச்சாச்சு. ஸோ நானும் தம்பியும் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. ஃபங்க்ஷன் கிளம்பியாச்சு. VBS ப்ரோக்ராம்ல நாங்க பாடின சாங்கோட ஒரு குட்டி கிளிப் வந்து நான் போட்டிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தம்பிக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் VBS. அவன் ரெகுலராக போனதுனால அவனுக்கு ஒரு ப்ரைஸ் அண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.